இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 30ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம், கடக ராசி, சதுர்த்தி திதி. விநாயகரை மனசார வணங்குனீங்கன்னா பால கல்வியில் இருக்கக்கூடிய படிப்பு தடை, மறதி, வீடு கட்ட முடியாம கஷ்டப்படக்கூடிய நபர்கள், ஆசிரியர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான மன உளைச்சலா இருந்தாலும் சரி, இன்றைய நாள் கண்டிப்பாக அது மாறும். விநாயகர் போய் ஒரே ஒரு தேங்காய் மட்டும் உடைச்சிட்டு மனசார வேண்டிண்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கும். கரெக்டா எண்ணி 9 சதுர்த்தி தாண்டறக்குள்ள நல்ல நிலம் அமையும். நீங்க நினைச்சது சக்சஸ் ஆகும். அவ்வளோ வலிமை. சதுர்த்தி திதி அன்னைக்கு மட்டும் விநாயகருக்கு ஃபுல் பவர். எல்லா நாளும் ஒரு பெரிய ஒரு விக்னங்களை போக்கக்கூடிய ஒரு சுவாமியா இருந்தாலும் சதுர்த்தி திதிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதனால்தான் இன்றைய நாள் வழிபாடு பண்ண சொல்றேன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், ஜேஷ்டா நட்சத்திரக்காரங்களுக்கு, கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போனீங்கன்னா மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். குழப்பங்கள் சுத்தமா இருக்காது, தெளிவா இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்னா இருக்கும். ஆடிட்டிங் துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். குழந்தைகளுக்கு நன்னா இருக்கும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நிறைய பேருக்கு இந்த நாள் பாடம் நடத்துவீங்க. இப்ப எந்த அளவுக்கு நீங்க திறமையா இருப்பீங்கன்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த நாள் வீட்டுல பொருள் சேரக்கூடிய நாளாக அமைய போறது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்திரம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷப்படும். மனசுல நல்ல எண்ணங்கள் மட்டுமே ஏற்படும். குழந்தை கூட நல்லா விளையாடக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் ஏற்படும். நிறைய பேருக்கு எழுத்து வடிவத்தில் சில பேருக்கு பாராட்டு பத்திரங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். சூப்பரா இருப்பீங்க. நிறைய ஏற்றங்கள் கூடக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் பொன் சேரக்கூடிய வாய்ப்புகள். கண்டிப்பா தங்கம் வாங்குறதோ, வெள்ளி வாங்குறதோ, பணங்காசு சேருவதோ, குடும்பத்துல அந்யோன்யம் பெருகுவதோ, குடும்பத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு ஏற்படுறதோ எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நாட்கள்ல உங்களுடைய முக லட்சணம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். பிரம்ம தேஜகா அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கறதுக்கு ஒரு தெய்வ கட்டாட்சமாக இந்த நாள் உங்க முகம் கண்டிப்பா மற்றவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு டெய்லியும் பார்க்கறதுனால பெருசா தெரியாம போலாம். சில நாட்கள் அது அப்படிதான். அருமையா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல எண்ணங்களை புகுட்டக்கூடிய வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் மட்டும் வரும். இன்றைய நாள் உங்க வாக்குல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள். 10 பேருக்கு உங்களால உதவிகரமா இருப்பீங்களே தவிர கண்டிப்பா உபத்திரமா இருக்க மாட்டீங்க. 100% நாள் பெரிய வெற்றியும் பெரிய சாமர்த்தியமான நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். புதுசா படிப்பு, புதுசா ஏதாவது வாங்கணும்னா கூட இந்த நாள் நடக்கலாம். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் செம்மையா இருக்கும். இன்றைய நாள் உங்களால முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது. சுவாமி மலை முருகனை மனசார வணங்குங்க. பொதுவா இன்றைய நாள் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளா இருக்கப்படுது. ராசியா நிறம் லைட் பிரவுன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களுமே நம்மளே எடுத்து பண்ண முடியாது. அதாவது 10 வேலையை ஒரு மனுஷன் பண்ண முடியுமானா முடியாது. ஒரு 5 வேலையை பண்ணலாம். மற்ற 5ம் மற்றவங்க மூலியமா தான் நம்ம செயல்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு தலைவனாக ஒரு ஆறு இருக்காருன்னா அப்படின்னா அவர் எல்லா விஷயத்தையுமே தானா பண்ண மாட்டார், மற்றவங்களை வச்சு பண்ணுவார். அந்த மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியத்தையுமே நீங்களே இழுத்து போட்டு பண்ணி அப்புறம் உடம்பு முடியலன்னு சொல்லுவீங்க. அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எது உங்களால முடியுமோ, விச் எவர் இஸ் யுவர் கேப்பபிலிட்டி, வாட் எவர் இஸ் யுவர் கெப்பாசிட்டி, அதை மட்டும் நீங்க ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு மற்ற எல்லாமே நான் பண்றேன்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. நிறைய பேர் இன்றைய நாள் மத்தியானம் உபவாசம் பண்ணுங்க, விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க. நிறைய பாதிப்புகள், உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நர்த்தன கணபதி வழிபாடு பண்ணீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். 100% வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் நடக்கும். வீட்டில் கண்டிப்பா நிச்சயார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஏற்பட போகிறது. நண்பர்கள் எல்லாருடைய வீட்டுக்கும் போய் இன்விடேஷன் கொடுக்க போறீங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு அமோகமான நாள் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ கலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அப்படி மனசார வணங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விநாயகர் வந்து அவரே முன்னாடி நின்று உங்களை கையை பிடிச்சி கூட்டின்னு போவார். அமோகமான நாளாக இந்த நாளை நீங்கள் மாற்றலாம். ராசியா நிறம் கிரே நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இப்போ அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கும். நீங்களே வேண்டானாலும் சரி கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் வந்து ஜீவனஸ்தானத்தில் போய் செவ்வாயும் சந்திரனும் இணைந்து இருக்கிறது. அதுல சந்திரன் என்ற நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். யூ வில் ஃபீல் சுப்பீரியர் தேன் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஒரு இன்டர்வியூவில் போய் லைனாக ஒரு 5 பேர் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுடைய தோரணை உங்களுடைய உட்காரக்கூடிய இந்த ஸ்டைலை பார்த்து மற்ற 4 பேருக்கும் மனசு ஒரு மாதிரி டவுனாக இருக்கும். வயிற்றுல புளிய கரைக்கும். அங்கே நீங்கள் முதல் வெற்றி, அவ்வளோதான். அதனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே நாள் பெரிய ஒரு பிம்பத்தை ஒரு இமேஜ் பில்டப் வந்து நல்லா பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழுக்க தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்கள்ல உங்களுக்கு தடையே கிடையாதுங்க. தெய்வமே உங்க கூட இருக்கானா அப்புறம் என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு வேலை நிமித்தமான, தொழில் நிமித்தமான, உத்தியோக நிமித்தமான, வியாபார நிமித்தமான பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்கள்ல வெற்றி உண்டு. யாருமே உங்களை பகைச்சிக்க மாட்டாங்க. அத்தனை பேரும் உங்க கூட நட்பா தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா மற்றவங்க பண்ணி கொடுப்பாங்க. பாசத்தினால மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாளா இருக்கப்படுறது. தானம், பயங்கர தானம் பண்ணுவீங்க. இன்றைய நாள் நீங்க பண்ணக்கூடிய தானம் என்ன தெரியுமா? அறிவு தானம். யாருக்காரு ஏதாவது தெரியலன்னா சொல்லி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. எல்லாம் தலைமை ஆசிரியர்கள் இருக்கீங்களா, அவங்களுக்குலாம் பெரிய பாராட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. கெட் ரெடி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து பல காரியத்தை நல்லபடியா முடிக்கணும். அவசரப்படாமல் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்தா போகிறோம், எல்லாமே நடந்துடும். இன்றைய நாள் நீங்கள் வேணானாலும் மற்றவங்க உங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க. நோ டென்ஷன், ஓன்லி ஒர்க், எவ்ரிதிங் வில் பி சக்ஸஸ். சூப்பராக இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற வேலையை கூட மற்றவங்க மூலியமாக செய்யக்கூடிய அற்புதமான ராஜ தந்திரியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை காணக்கூடிய நாள். நிறைய நாள் அப்படி நடக்காது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டு. வயிறு உபாதைகள் இருந்தால் அது கண்டிப்பா கியூர் ஆகும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீரும். நிறைய பேருக்கு கடன் தீரும். நிறைய பேருக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் தீரும். குழந்தைகள் நன்னா படிப்பாங்க. அதனால உங்களுக்கு பெரிய வெற்றி. எந்த போட்டியா இருந்தாலும் நீங்க தான் நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளா இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்திற்கு எந்த குறையுமே கிடையாது. மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, பாராட்டு உண்டு. குழந்தைகளுடைய உடல்நிலைகள்ல நன்னா இருக்கும். எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் அமோகமாக இருக்குது. அது உங்களுக்கு பாக்கியமாக அமையும். அதனால எல்லா விஷயத்தையுமே தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் தான் நம்பர் 1 இருக்க போறீங்க. பெரிய பெரிய டார்கெட்லாம் இந்த நாள் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நீங்க கத்துக்கக்கூடிய நாள். சின்ன குழந்தைங்க கிட்ட கூட நல்ல விஷயம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்க கத்துக்கிற மாதிரி வரும்.
உங்க எண்ணங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு பாடம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதாவது நீங்க பண்ணக்கூடிய விஷயம் மற்றவங்க ரோல் மாடலா இருக்கும். யூ ஆர் அன் இமேஜ். உங்களை பார்த்தா இன்ஸ்பயர் ஆவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே இன்றைய நாள் சொந்த பந்தங்களுக்கு ஏற்ப நீங்க நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சொந்த பந்தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வருத்தங்களை தீர்த்து நல்ல பெயர் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் நீங்க மாற மாட்டீங்க. ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க. பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. தாஸ்து. நன்றி.